this is Shintu. இந்த வீடியோல பேட் மெமரி இரேசர் சீரிஸோட தேர்ட் எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல லீகனும் ஜெயோங்கும் ஒன்றா இருக்க மாதிரி நிறைய சீன்ஸ் காமிக்கிறாங்க. அதில் லீகன் ஜெயோங் கூட க்ளோஸ் ஆக ரொம்ப ட்ரை பண்ணுறா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தோங்ஷில் ஸ்பீடாக ஓடி வந்து ஜெயோங் கிட்ட என்ன என்ன நீயும் லீகனும் ஒன்றாவா இருக்கீங்க, நீ நம்ம ப்ராஜெக்டை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதோ ஜெயோங் இல்லை, நான் இதை ப்ராஜெக்ட்காக பண்ணல, இது என்னுடைய சப்ஜெக்ட், நான் லீகனுக்காக பண்ணேன். அவன் திரும்ப யோசிச்சு அவனுடைய பாஸ்டெல்லாம் ஞாபகம் வந்தால் அவன் ரொம்ப சேட் ஆகிடுவான். என்னுடைய பேஷண்ட்க்கு ஒரு டாக்டர் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீகன் அவனுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதே நேரத்தில் ஜெயோங்க தொங்சுல வந்ததும் லீகன் ஜெயோங்க பார்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இதுதான் ஜெயோங் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஜெயோங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய பக்கத்தில் உட்கார வச்சு என்ன இது எல்லாமே உண்மைதானா, நீங்கள் 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டீங்களா, எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. லீகன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் தண்ணியில் குதிச்சு தத்தடிச்சிட்டு இருக்கும் போது ஜெயம் தான் வந்து என்னை காப்பாற்றினா, நாங்கள் ஃபர்ஸ்ட் அப்படி தான் மீட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் லீகனுடைய பேரண்ட்ஸ் ஜெயங்க ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஜெயம் நாங்கள் 2 பேர் அவ்வளோ க்ளோஸ் கூட கிடையாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிற, நீ என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஜெயம் ஸ்பீடாக வெளியே வந்து இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அது சரி வராது, நான் லீகன் கிட்ட எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு லீகன் எங்கே இருக்கான்னு பார்க்குறான். அதே நேரத்தில் லீகன் ஹீரோ மாதிரி ரெடியாகி ஸ்பீடாக ஜெயோங்க்கு ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டுருக்கான். அதை பார்த்து ஜெயோங் என்ன இவன் பண்ணுறான், இல்லை இவன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது லீகன் ஸ்பீடாக வந்து ஜெயோங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அதை பார்த்ததும் ஜெயோங் லீகன் கிட்ட நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணாத, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறா. அதை கேட்டதோ லீகன் ஜெயோங் கிட்ட ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தெரியல, நீ 24 மணி நேரமும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்க, உனக்கு லவ்வர் இருந்தால் நீ அவன் கூட வெளியே போயிருப்ப, ஏதாச்சும் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங் பொறுமையாக முன்னாடி வந்து லீகனுடைய காதில் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்னு சொல்கிறா. அவள் சொல்லிகிட்டே இருக்கும் போது டேயோ ஜெயங்கோ கூப்பிடுறான். அதை பார்த்ததும் லீகனுக்கு டேயோ தான் ஜெயங்கோடைய பாய் ஃப்ரெண்டு புரிஞ்சிடுது. நெக்ஸ்ட் சீனில் லீகன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே பொங்கிட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு கிடச்சிருச்சு, ஆனால் அவள் இன்னொரு பையனை லவ் பண்ணுறா, ஆனால் அதை நான் நடக்கவே விட மாட்டேன்னு சொல்கிறா. இவள் பேசிகிட்டே இருக்கும் போது 2 பேரும் நடந்து போகிறாங்க. அதை பார்க்க லீகன் மேலே ஏறி 2 பேரும் ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறான். நெக்ஸ்ட் சீனில் லீஷனை காமிக்கிறாங்க. டிடெக்டிவ் லீஷன் கிட்ட லீகன் சூசைட் பண்ணிக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல தான் இருந்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதை கேட்டதோ ஆமாம் நான் அங்கே தான் சொல்கிறான். அப்போ பாஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. அதில் லீகன் ஸ்பீடாக போகும்போது லீஷன் நான் லீகனை செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அதே நேரத்தில் லீகன் ஹேண்ட் ரிவர் கிட்ட ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்கும் போது லீஷன் வந்து திரும்பி பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே லீகன் அங்கேருந்து குதிச்சிடுற மாதிரி காமிக்கிறாங்க. லீஷன் இது எல்லாமே டிடெக்டிவ் கிட்ட சொன்னதோ டிடெக்டிவ் லீஷன் கிட்ட நீங்கள் ஹெல்ப்லைன் வர்றதுக்கு முன்னாடியே லீகனை காப்பாற்றிட்டீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. லீஷன் ஆமான்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஹங்ஜோ உள்ளே வந்து நான் லீஷன் வேலை செய்கிற பிளேஸோடைய சிஇஓ, அதே நேரத்தில் நான் லீஷனோடைய லாயர்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹங்ஜு டிடெக்டிவ் கிட்ட நீங்கள் லீஷனை விசாரிக்கிறத பப்ளிக்காக எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா கொஞ்ச நாள்லேயே அவன் நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ண போகிறான்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் வெளியே வந்ததோ லீஷன் இதெல்லாம் நீங்கள் எனக்காக பண்ணீங்க, ஏன் நான் கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணுன்றதுக்காகவான்னு கேட்குறான். அதை கேட்டதோ ஹங்ஜோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங்கும் டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜெயோங் அவகிட்ட இருக்க கீ செயினை காமிக்கிறான். அந்த கீ செயின் டேயோ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கான். இவங்க 2 பேரும் பேசுகிறத லீகன் பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆகி அவனுடைய செருப்பை தூக்கி அடிக்கிறான். அதை பார்த்ததும் ஜெயோங்க்கு தெரிஞ்சிருது அங்கே லீகன் தான் இருக்கான்னு. அதை பார்த்து டென்ஷனாக லீகனை பார்க்குறா. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் கேஃபிடேரியாவில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது டேயோ வந்து லீகன் பக்கத்தில் உட்காந்து அங்கே ஜெயோங் இருக்கிறத பார்த்து நீயும் வந்து இங்கே உட்காருன்னு சொல்கிறான். ஜெயோங் இல்லை எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக எழுந்து அங்கேருந்து போகிறா. அவள் போகும்போது அங்கே இருக்க ஒரு ஆள் இடிச்சிடுறா. லீகன் ஸ்பீடாக வந்து என்னாச்சு நீ ஓகேவான்னு கேட்குறான். அதே நேரத்தில் டேயோ அவனுடைய ஃபோனை பார்த்துட்டே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்து லீகன் ஜெயோங் கிட்ட இங்கே பாரு, அவன் உன்னை லவ் பண்ணுறான் நீ சொல்கிறா, அவன் உன்னை கண்டுக்க கூட இல்லை ஜெயோங், ஆனால் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அவளுடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் எனக்கு டேயோ கூட டேட்க்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் லீகன் எல்லாமே ஸ்பாயில் பண்ணிட்டான். அதே நேரத்தில் லீகன் சின்ன வயசில் அவன் தண்ணியில் குதிச்சான்னு சொன்னான், அதனால அவனுக்கு பயம் வந்திருக்குமே, திரும்ப ஏன் அவன் தண்ணியிலேயே குதிச்சான்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது லீகனுடைய அம்மா அங்கே வந்து என்ன அவன் ஒழுங்காக பண்ணலையான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க.
ஹங்ஜூ நிறைய பால்ஸ் எடுத்துட்டு வந்ததும் லீகனுடைய அம்மா ஹங்ஜூ கிட்ட டிடெக்டிவ் லீஷனை விசாரிச்சதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறாங்க. ஹங்ஜூ அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கும்போது லீஷன் அங்கே இருக்க பால் எல்லாம் சைன் பண்ணுறான். அதை பார்த்து அவங்க இவன் ஏன் பால் எல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. லீஷன் ஏன்னா நான் பொங்கோடைய ஸ்கூலுக்கு போக போகிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீஷனுடைய அம்மா நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, நீ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பொங் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போது உங்களை பார்க்க யார் வரப்போகிறாங்க தெரியுமா, லீஷன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் லீகன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவனே பெரிய ஆள் மாதிரி நடிச்சிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஷூலேஸ் கழண்டு இருக்கிறத பார்த்து அவனுடைய ஷூலேஸை கட்டிட்டு ஹங்ஜூ கிட்ட வந்து எனக்கு உன்னை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல, ஆனால் கம்பெனிக்காக என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது, உன்னதான் லாயராக வச்சுக்க முடியும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஹங்ஜூ ஆமாம் உன்னுடைய தம்பி என்கிட்ட சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லை, அவன் தான் உன்னை காப்பாற்றினு சொன்னான்னு சொல்கிறான். அதே நேரத்தில் லீகன் சேவனுடைய ப்ரொஃபைலை பார்க்குறான். அதை பார்த்ததும் ஹங்ஜூ லீகன் கிட்ட நான் உனக்கு ஒரு வேலை தரேன் சேயோன், இவளை எப்படியாச்சு நம்ம கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணவே, நீ சைன் பண்ண வச்சுட்டா நீ பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன், உன்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் எல்லா விஷயமும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். லீகன் வெளியே வந்ததும் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஆனால் அவையே என்னுடைய தம்பி என்னை காப்பாற்றினான்னு சொன்னால் நானே படிக்கட்டில் இருந்தாலும் கீழே விழுந்தேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் லீகன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அப்போ நர்ஸ் லீகன் கிட்ட அந்த ஃபைல் எங்கன்னு கேட்குறாங்க. லீகன் ட்ராவில் இருக்குன்னு சொல்கிறான். அந்த ஃபைல் எடுத்துகிட்டு நர்ஸ் வெளியே வந்ததும் லீகன் அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன டேயோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்குறான். அதை கேட்டதும் நர்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ட்ராவிலேருந்து ஒரு கீச்சன் எடுக்கிறாங்க. லீகன் அதை பார்த்து இது உங்களுக்கு டேயோவா கொடுத்தான்னு கேட்குறான். அதை கேட்டதும் நர்ஸ் ஆமாம் அவன் பிஸ்னஸ் ட்ரிப்காக பாரிஸ் போயிருந்தான், அப்போ எல்லாருக்குமே இதை வாங்கிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. லீகன் ஆனால் அதை பார்க்க ரொம்ப சீப்பாக இருக்கேன்னு சொல்கிறான். நர்ஸ் ஆமாம் அவன் ரொம்ப கஞ்சம், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கூட கன்ஃபார்ம் அவன் கூட பிரேக்கப் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. பொறுமையாக அவளுடைய கிச்சனை பார்த்து ரசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. அப்போது கார் ஸ்பீடாக போகிறத பார்த்து என்ன உங்களுக்கு ஒழுங்காக கூட கார் ஓட்ட தெரியாதுன்னு திட்டுறா. ஆனால் லீஷன் அந்த கார்லேருந்து இறங்கி ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான். அவன் ஓடி போகும்போது அவனுடைய பேக்லேருந்து ஒரு பால் கீழே விழுந்துடுது. ஜெயோங் அந்த பாலை ஸ்டாப் பண்ணி என்ன உனக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியாதா, நீ எங்கே இருக்குன்னு தெரியலையா, இவ்வளோ ஸ்பீடாக நீ எங்கே தான் போகிறன்னு சொல்கிறா. அப்போது லீஷன் அங்கேருந்தே அந்த பால் எனக்கு கூடன்னு சொல்கிறான். ஜெயோங் அந்த பாலை தூக்கி போடுறா. லீஷன் அந்த பாலை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் பேக்ல இருந்து எல்லா பாலுமே கீழே விழுந்துடுது. அப்போ லீஷன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னுடைய பாலை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங் கீழே விழுந்துடுறா. பாலை ஸ்டாப் பண்ண அவள் கீழே விழுந்து படுத்ததை அங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜேயோங் நான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கே இருக்கவங்களுடைய ஹெல்ப்பால் அந்த பால் எல்லாம் வாங்கி அந்த பேக்குள்ளே போடுறா. அப்போ அந்த கீச்சன் அந்த பேக்லேயே விழுந்துடுது. நெக்ஸ்ட் சீனில் லீஷன் ஸ்பீடாக வந்து என்னுடைய பால் எங்கன்னு கேட்குறான். ஜெயோங் அங்கே தான் இருக்குன்னு காமிச்சதும் லீஷன் அந்த பால் எடுத்துகிட்டு ஜெயோங் கிட்ட வரதை பார்த்ததும் ஜெயோங் நீங்கள் இருந்து போறியா, நான் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு ஆள் வராங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீஷன் எனக்கும் கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி அவனுடைய ஃபேமிலி பற்றி சொல்கிறான். அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயும் இதெல்லாம் நீயே என்கிட்ட சொல்கிற, இதனுடைய பர்சனல் விஷயம், நீ தான் அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் லீகன் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது டேயோ ஒரு பொண்ணு கூட போகிறத பார்த்து டேயோக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஜெயோங்க பார்க்க வந்துட்டுருக்கான். அப்போ ஜெயோங் தூங்குறத பார்த்து ஸ்பீடாக ஜெயோங் கிட்ட வரான். அப்போ ஜெயோங் லீகனுடைய கை மேலேயே தூங்கிடுறா. லீகன் ரொம்ப பாசமாக ஜெயோங்க பார்த்து இவ இவ்வளோ அழகாக இருக்கா, இவ அழகாக இருக்கிறத பார்த்தா லைஃப் லாங் எனக்கு இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்கிறான். அவன் சொல்லிட்டே இருக்கும் போது ஜெயோங் எனக்கு குளிருதுன்னு சொல்கிறா. அப்போ லீகன் என்ன இவ்வளோ நான் ஹக் பண்ணுமான்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜெயோங் கிட்ட வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி வந்துடுறான். அப்போது டேபிள் மேலே மெமரி இரைசர்னு சொல்லி அவளோட ரிப்போர்ட் இருக்கிறத பார்த்து மெமரி இரைசரான்னு படிக்கிறா. அதே நேரத்தில் ஜெயோங்கோ கண்ணு முடிச்சிடுறா. அவன் முடிச்சதோ ரெண்டு பேரும் ஸ்பீடாக வேற வேற இடத்துக்கு வந்துட்டேன். ஜெயோங் டக்குன்னு லீகன் கிட்ட இந்த பேப்பரில் இருக்கிறத எவ்வளோ நீ படிச்சேன்னு கேட்குறா. லீகன் நான் எதுவுமே படிக்கல, சரி நீ வா நம்ம டின்னர் சாப்பிட போகலான்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயோங் இன்னும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டா நான் வரலன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் என்னுடைய விஷ் கோப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். அப்போது பாஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ராக் பேப்பர் சிசர் விளையாடும் போது ஜெயோங் தோத்துட்டு அவள் ஒளிஞ்சிக்கிறதுக்காக உள்ளே போகிறா. அப்போ லீகன் ஸ்டாப் பண்ணி சரி ஓகே நானே ஒளிஞ்சிக்கிறேன், ஆனால் இதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு விஷ் தரணும், எனக்கு ஒரு விஷ் கூப்பன் தரணும்னு சொல்கிறான். ஜெயோங் ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ லீகன் ஜெயோங் கிட்ட நீ டேயோவை விட்டு தள்ளியே இரு, அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங் அவனுடைய மெசேஜை காமிச்சிட்டு பாரு எனக்கு ஆல்ரெடி டேயோ எங்கே போகிறான்னு சொல்லிட்டான், எனக்கு புரியுது நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம், பட் இப்போ வேறு ப்ரெசண்ட்டில் எனக்கு வேறு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அதுதான் நிஜம்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீகன்
நான் சின்ன வயசுல தண்ணீல விழுந்தபோது நீ என்ன காப்பாத்துன. அது உண்மதான். அது பாஸ்ட் தான். பட் இப்போ நீ என் கூட இருக்க. இது எனக்கு பிரசன்ட் தான் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஜெயோங் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவ பக்கத்துல நெஃப்யூ இருக்கறதா நெனச்சு ரொம்ப பாசமா தூங்குறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது சேயோன். சேயோன பார்த்து யார் நீன்னு கேட்கிறா. சேயோன் என்ன உனக்கு என்ன தெரியலையா? சின்ன வயசுலலாம் நம்ம ஒண்ணா தானே விளையாடியிருக்கோம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி கொரியாக்கு வந்தேன் சின்ன வயசுல. ஆனா நான் டக்குன்னு போயிட்டேன். உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறா. அத கேட்டதும் ஜெயங்கோடைய அம்மா, "இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு சேயான்னு" சொல்றாங்க. அதே நேரத்துல ஜெயங்கோடைய நெஃப்யூவ காமிக்கிறாங்க. அவன் பேரு சொங்யான். ஜெயோங் அவன் பீன் சாப்பிடுறத பார்த்துட்டு, "என்ன நீ பீன் சாப்பிடுற? இதுக்கு முன்னாடிலாம் நீ சாப்பிட மாட்டியேன்னு" சொல்றா. அத கேட்டதும் அவன், "சேயோன் சொன்னதால தான் நான் சாப்பிடுறேன்னு" சொல்றான். அதே நேரத்துல அங்க இருக்கவங்க சேயோன் கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசி அவளுக்காக நெறைய பொருள் எடுத்துட்டு வந்து தராங்க. நெக்ஸ்ட் சீன்ல பாங் அந்த பிளேஸ்க்கு வந்து பார்க்கும்போது, ஆல்ரெடி ஷென் அவனுடைய பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சத காமிக்கிறாங்க. அப்போ பாஸ்ட்ல லீஷன் அந்த பால வைக்க தான் அவ்ளோ ஸ்பீடா நைட்ல வந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல லீஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த கீச்செயின் பேக்ல இருக்கிறத பார்க்குறான். அதே நேரத்துல ஜெயோங் அந்த கீச்செயின் எங்கன்னு சொல்லி அவளுடைய ரூம் ஃபுல்லா தேடிட்டு அந்த பால புடிச்சான்ல, அப்போ கீழ விழுந்திருக்குமான்னு வந்து ரோட்ல கூட தேடுறா. அவ தேடுறத பார்த்து அங்க இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்க? என்னதான் தேடுறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஜெயோங் அங்க இருக்க பிளேஸ்ல தேடிட்டு இருக்கும்போது லீகன் வந்து, "நீ என்ன தேடுறன்னு?" கேட்குறான். ஜெயோங் என்னுடைய கீ செயின தேடுறேன்னு சொல்றா. லீகன், "என்ன அந்த கீ செயின் அவ்ளோ காஸ்ட்லி கூட கிடையாது." அத கேட்டதும் ஜெயோங், "ஆமா அது சிம்பிள் தான். பட் எனக்கு எது இம்பார்ட்டன்ட்னா, அது என்கிட்ட குடுத்த பெர்சன் தான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு தான் நான் வேல்யூ தரேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுனா பண்ணு. இல்லன்னா இங்கருந்து போன்னு" சொல்றா. அத கேட்டதும் லீகன் அங்கருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட் டேயோவும், மின்ஜாவும் பேசிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அப்ப மின்ஜே டேயோ கிட்ட, "ஜெயோங்கால எங்களுக்கு நெறைய வேலையா இருக்குன்னு" சொல்றா. அத கேட்டதும் டேயோ, "கவலைப்படாத. உனக்காக நான் ஜெயோங் கிட்ட பேசுறேன்னு" சொல்றான். அதே நேரத்துல லீகனும் வெளிய வரான். அவங்க 2 பேர் கார்ல இருக்கறத பார்க்குறான். அப்போ டேயோவும், மின்ஜேவும் கிஸ் பண்றத பார்க்குறான். அத பார்த்துட்டு அவன் ஹாஸ்பிட்டல் வரும்போது ஜெயோங் இன்னமும் அந்த கீச்செயின தேடிட்டு இருக்கறத பார்த்து லீகன் அந்த கீச்செயின முன்னாடி தூக்கி போடுறான். ஜெயோங் அந்த கீச்செயின எடுத்துட்டு, "என்ன நீ தான் இந்த கீச்செயின எடுத்தியான்னு?" கேட்குறான். லீகன், "நான் இருக்கும்போதே நீ இன்னொரு பையன பத்தி யோசிக்கிற. அதனால எனக்கு ரொம்ப ஜெலஸா இருந்துச்சு. அதனால தான் அந்த கீச்செயின் நான் எடுத்துட்டேன்னு" சொல்றா. ஜெயோங் அந்த கீச்செயின வாங்குனதும் டேயோக்கு மெசேஜ் பண்றா. அத பார்த்ததும் லீகன் அவனுடைய ஸ்வெட்டர கழட்டி ஜெயோங் மேல போட்டுடுறான். ஜெயோங் அந்த ஸ்வெட்டர எடுத்து, "இது ஏன் நீ என்கிட்ட குடுக்குறன்னு" சொல்லிட்டு லீகன் கிட்ட குடுத்து, "நீ இங்கருந்து போறியான்னு" சொல்லிட்டு அவளும் போக வரா. ஆனா லீகன் ஜெயோங்க ஸ்டாப் பண்றான். ஏன்னா அவ போற வழியில தான் டேயோவும் மின்ஜோவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயோங், "நீ என்னதான் பண்றன்னு" சொல்றா. லீகன் திரும்பவும் ஜெயோங்க ஸ்டாப் பண்ணி, "நான் சொல்றத கேளு. நீ எத தான் ஃபேஸ் பண்ணாலும் அழக்கூடாது. நீ ஃபீல் பண்ணக்கூடாது. சேட் ஆகக்கூடாதுன்னு" சொல்றான். ஜெயோங், "நான் ஏன் அழப்போறேன்? அதே நேரத்துல நான் அவ்ளோ ஈஸியான பொண்ணு கிடையாது. சின்ன விஷயத்துக்குலாம் நான் அழமாட்டேன். அதே நேரத்துல நான் அழற மாரி எந்த விஷயமும் நடக்கலன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போக வரா. ஜெயோங் அவனுடைய கைய தட்டி விட்டுட்டு, "நீ என்ன டச் பண்றத கொஞ்சம் நிறுத்துறியான்னு" சொல்றான். அத கேட்டதும் லீகன் திரும்பவும் ஜெயோங்க போக விடாம ஜெயோங்க புடிச்சு, "இத்தன நாள் நான் உன்கிட்ட வர ட்ரை பண்ணேன். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ அத மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு" சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு புடிச்ச நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பை பை.